Ah, Illustration 6. The metal shaft of an equipment has a very high reliability of 0.990. The equipment comes from Russia and has a high downtime cost associated with the failure of the shaft. This is estimated at rupees 2 crore as the cost of sales lost and other relevant cost. However, the spare is quoted at rupees 10 lakhs at present. Should the shaft spare be procured along with the equipment and kept or not? அதாவது ஷாஃப்ட்னா உங்களுக்கு ஆல்ரெடி இங்க காமிச்சிருந்தேன் இல்லையா அந்த இதுதான் ஷாஃப்ட். இந்த லாங் ஷாஃப்ட், ஸ்மால் ஷாஃப்ட், மீடியம் அந்த மாதிரி நிறைய ஷாஃப்ட்ஸ் இருக்கும். அதோட மெயின் ஆரிஜின் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல். அதுக்கு வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் எவ்வளோனா 0.990. எக்யூப்மெண்ட் வந்து ரஷ்யாலேருந்து எடுத்துட்டு வராங்க. அதோட பிரேக் டவுன் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 2 crores சொல்றாங்க. ஆனா இதோட ஸ்பேரை வந்து 10 lakhs அட் பிரசன்ட் அப்படின்றது ஸ்பேர் பார்ட் விச் இஸ் பிளான் பி. இந்த எக்யூப்மெண்ட்டோட அந்த ஸ்பேரை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றது தான் இப்போ பாயிண்ட். ஓகேவா? ஏன் இந்த ஸ்பேரை பர்ச்சேஸ் திடீர்னு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா டக்குன்னு எடுத்து இது பண்ணிக்கலாம். இல்லைன்னா என்ன ஆகும், நான் வெயிட் பண்ணி ப்ரொடக்ஷனே ஸ்டாப் ஆயிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி டிசிஷன் மேக்கிங் இந்த சினாரியோல எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ஸ்டெப் 1 வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் எவ்வளோ 0.99, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர் எவ்வளோ 0.01. அப்போ எக்ஸ்பெக்டட் காஸ்ட் ஆஃப் டவுன் டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ஃபெயிலியர் இன்டு காஸ்ட் வென் பிரேக் டவுன், அது 0.01 இன்டு 2 crores. ஸோ 0.01 இன்டு 2 crores எவ்வளோ 0.02 which is 2 lakhs. இதுதான் வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டட் காஸ்ட் ஆஃப் டவுன் டைம். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, 10 lakhsன்றது ஸ்பேருக்கு சொல்றாங்க கரெக்டா? ஆனா இப்போ இந்த இவங்களோட இது எக்ஸ்பெக்டட் காஸ்ட் ஆஃப் டவுன் டைம் எவ்வளோ 2 lakhs. அப்போ எக்ஸ்பெக்டட் காஸ்ட் ஆஃப் டவுன் டைம் இஸ் லெஸ் than the காஸ்ட் ஆஃப் ஸ்பேர். அதனால ஸ்பேர் வாங்க வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னோட அந்த பிரேக் டவுன் காஸ்ட் டவுன் டைம், அதாவது எக்ஸ்பெக்டட் காஸ்ட் ஆஃப் டவுன் டைம்னா அதுக்கு ஒரு இது இருக்கு. இது சினாரியோ இருக்கு, அது காமிக்கிறேன். அதாவது ஒருவேளை எனக்கு இந்த ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆச்சுன்னா எனக்கு இவ்வளோ லாஸ் ஆகும், இந்த காஸ்ட் ஆகும் அப்படின்னு இருக்குல்ல, அதான் காஸ்ட் அவுட். இந்த தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அது ட்ரெண்ட்ல. ஓகேவா? அன்பிளான் டவுன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோ இந்த மாதிரி ட்ரெண்டில் இது இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏப்ரல் மந்த் இவ்வளோ டவுன் டைம் ஆயிருக்கு, ஃபெப்ரவரியில் இவ்வளோதான் டவுன் டைம், மார்ச்ல இவ்வளோதான் டவுன் டைம். அப்படின்னா என்னன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நான் வந்து ஏதோ என்னோட ப்ரொடக்ஷன் பாதிக்கப்பட்டாலும் அந்த ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகுறதுனால நான் எவ்வளோ காஸ்ட் வந்து இது பண்ணுவேன் அப்படின்றதான் டவுன் டைம். இப்போ எனி ப்ராஃபிட் தட் a company loses when equipment stops functioning. புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ ஒரு மிஷின் ஓடிட்டே இருக்கு, டக 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 டகன்னு டக்குன்னு ஸ்டாப் ஆயிடுறது. எனக்கு வந்து ஸ்பேர் இல்ல, ஆனா ஸ்பேர் வாங்கி பூனாலேருந்து வரும்ன்றாங்க. ஒரு 10 நாள் ஸ்டாப் பண்ணிடுறேன். இந்த 10 நாள் ஸ்டாப் பண்றதுக்கான அந்த லாபம் நான் இழக்கிறேன்ல, கரெக்டா? ஐ எம் காம்ப்ரமைசிங் தட் பர்டிகுலர் ப்ராஃபிட் இருக்குல்ல, அதுவும் என்னோட காஸ்ட் தான் இல்லையா? கரெக்டா? காம்ப்ரமைசிங் மை ப்ராஃபிட்டும் காஸ்ட் தானே, அதுல எதுவும் டவுட் இல்லையா உங்களுக்கு? நான் ஒரு லாபத்தை காம்ப்ரமைஸ் பண்றதும் காஸ்ட் தான். ஸோ எனி ப்ராஃபிட் தட் த கம்பெனி இஸ் பேசிக்லி லூசிங் when the equipment stops functioning, the complete shutdown of the equipment is called as downtime cost. அப்போ இந்த சினாரியோல அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவ்வளோ இருக்கு, ஸ்டாப் ஆகும்போது கூட எனக்கு வந்து லாஸ் என்னமோ 2 லட்சம் தான், ஆனா இதோட ஸ்பேரோட விலை இவ்வளோ 10 லட்சம், அதனால பரவாயில்ல, நான் அதை லாஸை மீட் காஸ்ட் ஆஃப் டவுன் டைம் வச்சே நான் இது பண்ணிக்கிறேன், ஸ்பேர் வாங்குற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது தான் இந்த சம்மோட கிரக்ஸ். புரியுதா? யாராவது ஏதாவது டவுட் இருக்கா? சிவா புரியுதா? சிவா, கீர்த்தனா, கீர்த்தனா, நந்தனா,
சூப்பர். இந்த ஹோம்ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஹவ் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் ஹோம்ஒர்க் எல்லாருக்கும்? முடிச்சிருங்களா? இந்த வாரத்துக்குள்ள எல்லாம் ஆன்லைன் பண்ணிருங்க கண்ணா, சரியா? ஓகே. சிவா சாட்டர்டே முடிச்சிருவீங்கன்னு போட்டிருந்தீங்க இல்ல சிவா? ஆ, இப்போ நந்தனா பேசினாங்களா கீர்த்தனாவா? கீர்த்தனா. நந்தனா உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு நந்தனா ஹோம்ஒர்க்? இல்ல நானே ஒரு ஸ்லோவா தான் போறேன் கண்ணா. அதனால நீங்க இப்படியே டிராவல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த அலைன் பண்ணும்போது நான் சொல்லி தரும்போதே நீங்க அலைன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இல்லனா திடீர்னு எடுத்து பார்க்கும்போது வேகா ஆயிடறது கூடாது. அதுக்காக தான் சொல்றேன். சரியா? அதனால அது அது வரைக்கும் வச்சுக்காதீங்க. எவ்வளோ ஆசப் முடிக்க முடியுமோ முடிச்சிருங்க. ம். ஓகே. PQR company has kept records of breakdowns of its mission for 300 நாள் work, 300 days work year as shown below. Number of breakdown 0, 1, 2, 3, 4. Frequency 0 breakdown 40 நாள். 40 நாள் வரைக்கும் பிரேக் டவுனே இல்ல. ஒரு பிரேக் டவுன் வந்து 150 நாள் வருது. 2 பிரேக் டவுன் வந்து 70 நாள். 3 பிரேக் டவுன் வந்து 30 நாள் ஃப்ரீக்வன்சில வருது. 4 பிரேக் டவுன் வந்து 10 நாள் ஃப்ரீக்வன்சில வருது. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா the firm estimates that each breakdown cost வந்து rupees 650, a breakdown cost வந்து 650 and is considering adapting a preventive maintenance program which would cost rupees 200 per day and limit the number of breakdowns to an average of one per day. What is the expected annual savings from preventive maintenance program? So PQR company, PQR company, thank you, has kept record. அடா இது வந்து பிரேக் டவுன் காஸ்ட் 650 ரூபா. பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து 200 ரூபாய் பர் டே. சிவா, பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்னா என்ன, பிரேக் டவுன் காஸ்ட்னா என்ன சிவா? வெரி குட். பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்னா பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து மிஷின் பிரேக் டவுன் ஆனதுக்கு அப்புறம் இல்ல சிவா. மிஷின் மிஷின் ஸ்டாப் ஆகிறதுக்கு முன்னாடியே, அதாவது கிட்டத்தட்ட நம்ம அப்பப்ப யோகா பண்றது, அப்பப்ப ஒர்க் அவுட் பண்றது, அப்பப்ப வாக்கிங்லாம் போயிட்டே இருக்கோம்ல, அதுதான் நம்மளோட பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட். யோகா கிளாஸ் சேரறதுன்றது உடம்புக்கு சொல்றோம். உடம்பு இஸ் ஆல்சோ மிஷின்ல. உடம்புக்கு யோகா கிளாஸ் இஸ் யர் பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட். கோயிங் டு ஜிம் இஸ் அ பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட். ஓகே. டூயிங் ஒர்க் அவுட்ஸ் அண்ட் இன்கரிங் அதுக்கு அந்த அதுனா புஷ்அப்ஸா என்னமோ பண்ணுவாங்களே, அது கையிலலாம் ஹெவியா வச்சுப்பாங்களே சிவா, அது என்னது? தம்பிள்ஸ் 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 வாங்குறது பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட். எதுவுமே பண்ணாம திடீர்னு ஒரு நாளைக்கு மயக்கம் போட்டு ரோட்ல விழுந்து ஹாஸ்பிட்டல் ஆகிறது பிரேக் டவுன் காஸ்ட். புரியுதா? நான் என்னாச்சுன்னு தெரியல. போன போன செட்டுக்கு மாடியூல் 7 எடுத்த உடனே, போன செட்டுக்கு தானே? ஆமா, மாடியூல் 7 எடுத்த உடனே அடுத்த நாள் இந்த சாப்டர் எடுத்த உடனே அடுத்த நாள் 3 பேருக்குமே ஜுரம் வந்துருது. நான் வந்து அதனாலேயே இந்த எக்ஸாம்பிள் வந்து அந்த 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 செட்டுக்கு எடுக்கவே இல்லை. அந்த ஹெல்த் அடுத்த நாள் 3 பேருக்கு மேம் நாட் வெல் நாட் வெல் நாட் வெல். சரி, ஓகே. நம்ம இந்த டாபிக்கு இந்த எக்ஸாம்பிள் எடுக்க வேண்டாம்னு விட்டுட்டேன். ம். 2 3 நாள் 2 நாள் வரவே இல்ல. மாடியூல்ஸ் அவன் சுக்லாம்பரதம் போட்டு 2 நாளே வரல அவங்க பாவம். ஓகே. ஆனா அதுதான் சிவா ஆக்சுவலா டிப்பிக்கலா நான் ஒரு விஷயத்தை இப்ப கன்வே பண்ணணும்னா இந்த பிரேக் டவுன் காஸ்ட்டுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுக்கு அதுதான் கரெக்டான எக்ஸாம்பிள். ஓகேவா? Yep. And limit the number of breakdowns to an average of one per day. ஒரு நாள் அந்த பிரேக் டவுனை வந்து லிமிட் பண்றது.
ஒரு ஆவரேஜ் ஆஃப் 1 per டே அப்படின்னு பண்றதுக்கு ஃபர்ம் வந்து யோசிக்கிறாங்க. அப்ப எக்ஸ்பெக்டட் இது மூலமாக இந்த பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராம் மூலமாக என்ன சேவிங்ஸ் இருக்க முடியும்? பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராம் மூலமா என்ன சேவிங்ஸ் அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? இப்ப பாருங்க சிவா, 0 1 2 3 கீர்த்தனா நந்தனா அதே மாதிரி தான் கண்ணா. நம்பர் ஆஃப் பிரேக் டவுன்ஸ், ஃப்ரீக்வன்சி, ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிரேக் டவுன்ஸ். அதாவது ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் என்ன அர்த்தம்னா 300ல 40ஓட காம்பசிஷன் எவ்வளோ அந்த மாதிரி. ஓகேவா? 0.133 அப்படின்னா எப்படி என்ன எக்ஸாக்டா சொல்ல வராங்கன்னா, இன்னும் நான் கொஞ்சம் பெட்டரா சொல்றேன். ஃப்ரீ பிரேக் டவுன்ஸ் வந்து இல்ல கண்ணா, டோட்டல் பிரேக் டவுன் 300 இருக்குல்ல. ஓகே, அதுல 40 என்னோட ஃப்ரீக்வன்சி ஆஃப் பிரேக் டவுன்ஸ் இன் டேஸ் வந்து 40 டேஸ்க்கு ஒரு வாட்டின்ற மாதிரி. இப்ப 40 டேஸ்க்கு ஒரு வாட்டின்றது இதுக்கு டோட்டல் 300க்கு 40 டே ஒரு வாட்டி அந்த மாதிரி வருதுன்னா அப்போ 100 இருந்ததுன்னா எவ்வளோ அதுதான் கணக்கு. அசம்ஷன் இது 100ன்றது சொல்லிக்கலாம், இல்ல 1ன்னு சொல்லிக்கலாம், எப்படி வேணா சொல்லலாம். எனக்கு பர்சன்டேஜ் என்ன 100ன்னு நான் சொல்லுவேன் சிவா. இங்க 1ன்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே ஒன்று தான்ல. பாய்சான், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே. ஸோ 1க்கு எடுத்துக்கிறாங்க. அப்போ 1க்கு அப்படின்னா 40 இன்டூ 1 டிவைடட் பை 100. அதே மாதிரி நான் டோட்டல் பிரேக் டவுன் 300னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் பிரேக் டவுன் டேஸ் வந்து 40. அப்போ எனக்கு வந்து 150க்கு எவ்வளோ? 300க்கு 150னா 1, அதாவது ஒரு காமன் ஃபேக்டரா எடுத்து பண்றோம். 150 இன்டூ 1 டிவைடட் பை 300 0.5. அப்போ 0.233. அப்போ ப்ரொபோர்ஷனா இதுல டோட்டலுக்கு இதெல்லாம் எவ்வளோ ப்ரொபோர்ஷன்? ஸோ கூட்டினா 100% which is 1 ன்னு வரும். ஓகேவா சிவா? அதுல இந்த எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் பிரேக் டவுன்ஸ் முன்னாடி படிச்சிருக்கோம் தெரியுமா? 0.11 ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 0.133 இன்டூ 0 நில்ல, 0.5 இன்டூ 1 0.5, 0.233 0.233 இன்டூ 2, அப்புறம் 0.3 இன்டூ 3, அப்புறம் சாரி, அப்புறம் 0.033 இன்டூ 10. ஸோ இதில் சாரி 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 ஸோ 0.13. இப்போ இது எல்லாமே சேர்த்தா எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 1.40 எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் பிரேக் டவுன்ஸ். திஸ் இஸ் அகெயின் அ ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் தான். ஓகேவா? அப்போ ஒரு பிரேக் டவுனுக்கு 650 ரூபா சொல்றாங்க பிரேக் டவுன் காஸ்ட். அப்போ 1.40 பிரேக் டவுன்ஸ்க்கு எவ்வளோ? 910. 650 இன்டூ 1.40 910. இது எஸ்டிமேட் ஏ. ஓகேவா? எஸ்டிமேட்ஸ் தான் சொல்றான் இல்லையா, ஃபார்ம் எஸ்டிமேட்ஸ். இப்போ இவன் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராம் பண்ணும்போது அவன் என்ன சொல்றான்? ஒரு நாளைக்கு 200 ரூபாய் அப்படின்றான். ஓகேவா சிவா? ஒரு நாளைக்கு. அப்போ ப்ரிவென்டிவ் காஸ்ட் 650, பிரேக் டவுன் காஸ்ட் 650, ப்ரிவென்டிவ் காஸ்ட் 200. அப்போ ஒரு நாளைக்கு டோட்டல் காஸ்ட் எவ்வளவு ஆகுது? 850 ரூபாய். அப்போ என்னோட சேவிங்ஸ் எவ்வளோ? ஆனுவல் சேவிங்ஸ் 910 is my estimate and my actual cost is 850. so total savings வந்து 60 ரூபாய். இது வரைக்கும் புரிஞ்சுதா? திருப்பி சொல்லட்டுமா? யாருக்கா புரிஞ்சுச்சா? ஓகே, சூப்பர். நந்தனா உங்களுக்கு? ஓகே. அப்போ இங்க பாருங்க கண்ணா, அவங்க மொத்தமா சொல்றது வந்து 300 நாள் கணக்கு. ஒரு நாளைக்கு 60 ரூபாய் சேவிங். நான் 300 நாளைக்கு எவ்வளோ? 18,000 சேவிங். அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? இது போன வாட்டிக்கு இல்ல, இது ஜூன் ஜூன் 2024. இது வாரி ஒரு சம் பார்த்தேன். இல்ல இல்ல இல்ல, மாடல் கொஸ்டின் பேப்பர்ல இந்த சம் வந்தது. 2023 ஜூனோட 2024 ஜூனோட மாடல் கொஸ்டின் பேப்பர்ல. நல்லா பார்த்துக்கோங்க.
ஆனா போன வாட்டி டிசம்பர்ல ஃபுல்லா மாடல் கொஸ்டின் பேப்பர் ஸ்டேஜ் த்ரூ. ஆமா, இது எல்லாமே முன்னாடி இருக்கிற காலகட்டம் தான் சிவா. இப்போ இப்ப யாருமே இதெல்லாம் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் பிரேக் டவுன்ஸ்லாம் யாருமே போடுறதே கிடையாது. ஏன்னா அந்த மிஷின் எடுத்துட்டு வரும்போதே எப்படி எடுத்துட்டு வராங்கன்னா சிவா, ப்ரிவென்டிவ் பிளானரோட தான் எடுத்துட்டு வராங்க அந்த மிஷின் எடுத்துட்டு வரும்போதே. எனி மிஷின், அதாவது கண்டிப்பா சாட்டர்டே சண்டே ரெஸ்ட் கொடுக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி இந்த டைமுக்கு மேல இந்த மிஷினை ரன் பண்ணக்கூடாதுன்ற பிரேக், அதாவது அந்த ப்ரிவென்டிவ் பிளானரோட தான் மிஷினே ஹேண்ட் ஓவர் ஆகுது. அது சைனால இருந்து வருதோ ஜப்பான்ல இருந்து வருதோ இல்ல இங்கேயே இன்டர்னலா மேட் இன் இந்தியானாலும் ப்ரிவென்டிவ் பிளானர்னு போட்டு தான் அனுப்பிச்சே விடுறாங்க. அதாவது இதெல்லாம் இப்ப எப்படி டாக்டர் கிட்ட போனாலே டாக்டர் என்ன சொல்லுவாரு, டயர்டா இருக்கு அது மாதிரி சொன்னாலே நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, எண்ணெய் ரொம்ப சாப்பிடாதீங்க, அந்த மாதிரி எப்படி ஒரு ப்ரிவென்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்லயே பேசுறாங்கல்ல. நாங்க இருக்கும்போது டாக்டர் கிட்ட போனா போனா பாப்பாரு ஒரு இன்ஜெக்ஷனை போடுவாரு, நாங்க வீட்டுக்கு வந்துருவோம். ஆனா இப்ப எந்த டாக்டர் கிட்ட போனாலும் ஹார்ட்ல வந்து லிவர் ஃபேட்டி லிவர்ன்றாங்க, அப்புறம் வந்து எண்ணெய் ஐட்டம் சாப்பிடக்கூடாதுன்றாங்க, காரம் சாப்பிடக்கூடாதுன்றாங்க. போன உடனே ஒரு ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் இந்த டெஸ்ட்லாம் எடுத்துட்டு வந்துருங்கன்றாங்க. 25 இயர்ஸ் முன்னாடிலாம் அப்படி கிடையவே கிடையாது சிவா. போனா தே வில் சி, ஒரு பார்த்துட்டு ஒரு மினிமமா இது பண்ணிட்டு ஓகே ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, ஒரு 1 2 டேஸ்ல சரியா போயிடும். நான் சொல்லிட்டேமா, 25 வருஷம் முன்னாடி சுகர்ன்ற ஒரு ஆஸ்பெக்டே கிடையாது இந்தியால. யாருக்குமே சுகர் கிடையாது. எங்க பாட்டிலாம் 102 இயர்ஸ் இருந்திருக்காங்க. ஓகே. இன்னொரு பாட்டி வந்து 87 இயர்ஸ். எனக்கு தெரிஞ்சு 2002க்கு அப்புறம் தான் இந்த சுகர்ன்ற விஷயத்தையே இந்தியாக்கு எடுத்துட்டு வந்தாங்க. அப்பனா எவ்வளோ மெடிக்கல் மாஃபியா பாருங்க, ஃபுல்லா மெடிக்கல் மாஃபியா. ஹாஸ்பிட்டல் பக்கமே போயிடக்கூடாது, போனான்னா வச்சு செஞ்சிருவான் நம்மள. சாதாரணமா தான் போவோம் சிவா. ஆனா அவங்க சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆயிடும், ஐயோ எப்பா அப்படின்ற. பிசினஸ். ஆமா. ஐயோ, அவரு இவரை ரெஃபர் பண்றது அதுக்கு ஒரு கமிஷன். ஓகேவா? ஐயோ அம்மா, பயங்கர கமிஷன்லயே அது டாக்டர் சம்பாதிக்கிறாரோ இல்லையோ, இந்த ரெஃபரன்ஸ்லயே கமிஷன் வாங்கிடுறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, என்னோட ஃபாதர் இன்லாக்கு சுரேந்திரன் ஒரு டாக்டரை பார்த்தேன். அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம், ஹீ இஸ் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். இவருக்கு யூரினரி இஷ்யூஸ் இருக்குன்ட்டு இவர் வந்து ஜீவகன் ஒரு டாக்டர் அப்பல்லோல காவேரியில ரெஃபர் பண்ணாரு. இவர் ரெஃபர் பண்றதுக்கே 10,000 ரூபாயாம். யாருக்கு? சுரேந்திர டாக்டருக்கு. அப்புறம் ஆமா, ஃபர்ஸ்ட் சிட்டிங்கே சிவா 5,000 ரூபாய் சிவா அந்த ஜீவகன் கிட்ட. போன உடனே ஒரு டெஸ்ட் எடுத்துட்டாரு. அந்த டெஸ்ட்டுக்கு மட்டும் நான் 15,000 ரூபாய் செலவு பண்ணேன். அதை தவிர டாக்டர் கன்சல்டேஷன் ஃபீஸ் வந்து 2,500 ரூபாய். 2,500 ரூபாயா? அப்புறம் அங்க வந்து அது இது அத அத இது நிறைய ஃபார்மாலிட்டி எல்லாம் பண்ணாங்க. 20,000 ரூபாய் காலி, ஃபர்ஸ்ட் டேவே காலி. ஒவ்வொரு வாட்டியும் நான் போகும்போது ஒவ்வொரு வாட்டியும் போகும்போது எனக்கு வந்து 5,000 ரூபாய் மினிமம் ஆயிடும். அப்போ நான் இவருக்கு 10,000 ரூபாய் ஆல்ரெடி சுரேந்தருக்கு போயிட்டு தான் டாக்டருக்கு வந்து நான் கிட்டத்தட்ட 5,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணேன்னா, அதை தவிர காவிரி ஹாஸ்பிட்டல்ல அந்த அட்மிஷன் ஃபார்ம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், அது ஒரு 2,500 ரூபாய். சும்மா சொல்லக்கூடாது சிவா. ரெண்டு விஷயம் தான் சிவா. ஒண்ணு நான் சொல்லட்டுமா, ஒண்ணு ஃபுட் இண்டஸ்ட்ரி செம்ம டிமாண்ட்ல இருக்கும். ஒண்ணு அங்க நம்ம காஸ்ட் அக்கௌண்டன்ட்டா போகணும் இல்லையா? சிவா உங்க கிளாஸ்லாம் எப்படி போறதுன்னே தெரியல சிவா, கடகடன் டைம் போயிடுது. ஆஹ் இல்லைன்னா மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, ரெண்டு இடத்துலயும் காஸ்ட் அக்கௌண்டன்ட்டா போயிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. சிவா ஒரு நிமிஷம் இருங்க, ரெண்டு இடம் தான் கரெக்டான இடம். ஒரே நிமிஷம். அது யாரு? சிவா
நம்ம இன்ஸ்டியூட் மெட்டீரியலே எவ்வளவு எரர்ஸ் இருந்தது தெரியுமா சிவா? ஆன்சர்ஸ்லலாம் நிறைய பேர் ஃபேக்கல்டி போய் சொல்லி அப்புறம் மாத்திரு. ஆமா இப்பயும் இருக்கு, ஃபேக்கல்டி சொல்லி தான் மாத்தினாங்க சிவா அதுமே. ஐயோ நம்ம இன்ஸ்டியூட்லாம் நீங்க வந்து என்ன சொல்றது, என்னன்னே தெரியல. நிஜமாலே ஒரு பாயிண்ட்ல குழம்பிருது. எனக்கு ஃபைனல்ல வந்து எல்லாமே தப்பா இருந்தது, ஒரு ஒரு லெசன் மட்டும். அப்- ஆமா. கரெக்ட். கரெக்ட். அதனால அதான் சிவா, அதுதான் ப்ராப்ளம் நம்மளதுல எதுவுமே. அட்லீஸ்ட் இப்பவாவது பரவாயில்ல சிவா, கொஞ்சமாவது அப்டேட்டட்னு சொல்லுவா. ஐயோ, கொஞ்சம் ஆமா கொஞ்சமாவது பரவாயில்ல. ஐயோப்பா. ஆனா நம்ம எப்ப பிராக்டிகலா போறோம்ல சிவா, ஒரு லைவ் சினாரியோ போகும்போது தான் அப்பதான் நிஜமாலே கத்துக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி. ஏன்னா அகைன் எண்ட் ஆஃப் த டே இப்போ நீங்க பாக்குறது கண்டிப்பா வந்து செய்யும் போது உங்களுக்கு ரியலைஸ் பண்ணுவீங்க. அதை நான் டேம் ஷூரா சொல்றேன். ஆனா நிறைய வந்துருச்சு இப்போ, நிறைய சேஞ்சஸ் வந்துருச்சு. எனக்கு என்னன்னா இன்ஸ்டியூட் மெட்டீரியல்ல பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் எரர்ஸ் இல்லாம அவங்க பப்ளிஷ் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்கும். எரர்ஸ் ஃபைனல் புக்லாம் நிறைய எரர்ஸ் சிவா. நான் ஒரு பாயிண்ட்ல ஒண்ணுமே புரியல, எனக்கு ஒரு மாதிரி blank ஆயிடுச்சு எனக்கு. அப்புறம் சீனியர்ஸ் கிட்டலாம் கேட்டு கரெக்ட் பண்ணி, ஆனா அடுத்த 3வது எடிஷன்ல கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. இனிஷியல் புக்ல ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன் நான். உங்க புக்கே ஃபர்ஸ்ட், ஆமாமா, உங்க புக்லயே ஃபர்ஸ்ட் இதெல்லாம் காஸ்ட் ஷீட்லலாம் சில சம்ஸ்லாம் தப்பா இருந்தது. ஜாயிண்ட் காஸ்ட் பை இது ப்ராசஸ் காஸ்டிங், ஆபரேஷன் காஸ்டிங்லாம் தப்பா தான் இருந்தது ஆன்சர்ஸ் ஃபர்ஸ்ட் எடிஷன்ல. அதுக்கப்புறம் வந்து சொல்லுங்க கண்ணா. ஆ, ஆ, ஐயோ அப்பா அது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் நான் பக்கத்து பக்கத்துல அந்த எக்ஸல்ல வந்து எழுதி எழுதி வச்சு நோட் பண்ணி பண்ணி வச்சு அப்புறம் 3வது எடிஷன்ல பார்த்தா அது கரெக்டா மேட்ச் ஆகுது. நம்ம கரெக்ட் பண்ணதும் அப்புறம் இந்த சீனியர் ஃபேக்கல்டிஸ் கிட்டலாம் கேட்பேன். ஆனா சிஏ புக் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தப்பு கூட இருக்காது, நச்சுன்னு இருக்கும். ஒரு தப்பு கூட அப்படியே அப்படியே இதுதான். அது என்ன செதுக்கி இருப்பாங்கல்ல அந்த மாதிரி. சரி, நல்லா சொல்ல இருக்கும், பிரைட்டா இருக்கும்டா அந்த மெட்டீரியலே பார்த்தா பளிச்சுன்னு இருக்கும். இப்பவாவது கொஞ்சம் மானே தேனே பொன்மானே ரோஸ் கலரு, பச்சை கலரு, ஃபவுண்டேஷன் மெட்டீரியல் கிரீன் கலர்லாம் போட்டிருக்காங்க. ஐயோ நாங்க படிக்கும் போது அப்படியே பேப்பர் இன்னைக்கோ நாளைக்கோன்னு வரும், அப்படியே திருப்பினா கிழிஞ்சு போயிரும். அதாவது எப்படின்னா மெட்டீரியல் போடணும், ஆனா போட வேண்டாம் அந்த மாதிரியே எங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்தாங்க. நீ படி, ஆனா படிக்காத, அந்த மாதிரி. காமெடியா இருக்கும். லா புக்லாம் ரொம்ப மோசமா இருக்கு சிவா. ஒரு பேஜ் திருப்பினா தப்பு தப்பான்னு அந்த பேஜ் வந்துரும் அப்படியே. ஆனா இப்ப நீங்க சூப்பரா, உங்களுக்கு சூப்பரா இருக்கு. ஓகே. இப்போ illustration 8 பாருங்க கண்ணா. A firm is using a machine whose purchase price வந்து 15,000. Installation charges 3,500. ஓகே. மிஷினுக்கு வந்து scrap value 1,500. Because the firm has a monopoly of this type of work. The maintenance cost in various years is given in the following table. Year 1, year 2 எல்லாம் கொடுத்திருக்காங்க maintenance cost. Firm wants to determine after how many years should the machine be replacement, எவ்வளவு வருஷத்துக்கு கழிச்சு replacement பண்ணலாம். அஸ்யூமிங் தட் மிஷின் ரீப்ளேஸ்மெண்ட்ன்றது இயர் எண்ட்ல தான் பண்ண முடியும்ன்ற அசம்ஷன்ல எவ்வளவு வருஷம் கழிச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம டெப்ரிசியேஷன் அந்த மாதிரி ஸ்டார்டிங் எடுத்துக்கணும் சிவா. காஸ்ட் ஆஃப் த மிஷின் வந்து இன்ஸ்டலேஷன் எக்ஸ்பென்சஸையும் எடுத்துக்கணும். ஸ்கிராப் 1,500, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 260, 760, 1,100. அப்பனா அக்யூமுலேட்டிவ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எவ்வளோ? ஒரு வருஷம் எண்டில் 2,260 ரூபா, ரெண்டாவது வருஷம் எண்டில் 1,020 ரூபா, அதாவது திஸ் பிளஸ் திஸ். மூணாவது வருஷம் எண்டில் திஸ் பிளஸ் திஸ், நாலாவது வருஷம் திஸ். அந்த மாதிரி கியூமுலேட்டிவா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கால்குலேட் பண்ணிக்கிறோம்.
ஸ்கிராப் வேல்யூ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும்ல, நம்ம இதுல படிச்சிருப்போமே. 18,500 minus 5,500 which is your 17,000 scrap. அப்ப டோட்டல் காஸ்ட் என்னன்னா, என்னோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பிளஸ் காஸ்ட் ஆஃப் there is இந்த நெட் அமௌண்ட், நெட் காஸ்ட் ஆஃப் மிஷின் ஸ்கிராப்பை விட்டோம்னா, அப்போ this plus this வந்ததுன்னா இதுதான் டோட்டல் காஸ்ட். இதுக்கு இது டோட்டல் காஸ்ட், இதுக்கு இது டோட்டல் காஸ்ட். அப்போ ஆனுவல் காஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, this divided by year, this divided by year. ஓகேவா சிவா? 19,000 divided by 3. ஆனுவல்னா என்ன? 3 வருஷம், அதாவது இது வந்து 2 வருஷத்தோட காஸ்ட் 9,000 10னா, ஒரு வருஷத்தோட காஸ்ட் எவ்வளோ? ஆனுவல்னா ஒரு வருஷம், this into this divided by this. அதே மாதிரி 3 வருஷத்தோட காஸ்ட் 6373னா, ஒரு வருஷத்தோட ஆனுவல்னா ஒரு வருஷம், this into this divided by 3. அவ்வளவுதான். புரிஞ்சுதா? ஸோ சாரி, 3 வருஷத்தோட காஸ்ட் 19,120, ஸோ 6373. அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டே வரணும். எந்த இடத்துல உங்களுக்கு வந்து டிராஸ்டிக்ல காஸ்ட் கம்மியாயிட்டே வந்து டக்குனு காஸ்ட் பிக்கப் ஆகுறதுல, அந்த பாயிண்ட் தான் லோவஸ்ட் ஆவரேஜ் காஸ்ட். இது எந்த இயர்ல காமிக்கிறது? 7. அப்பனா என்ன அர்த்தம்னா, 7 வருஷத்துக்கு, ஓகே, எவ்ரி 7 வருஷத்துக்கு மிஷின் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா, கஷ்டமா இருக்கா? இது வந்து ரொம்ப ஈஸி சம். இதே சம் ஃபைனல்ல வருது கேபிட்டல் பட்ஜெட்டிங் டிசிஷன்ல. எங்களுக்கு நீங்க இன்டர் மட்டும் கரைச்சி குடிச்சிட்டீங்கன்னா, நான் சொல்றேன் பாருங்களேன், ஃபைனல் ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி எழுதுங்க, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணுவீங்க. டைரக்ட் டாக்ஸேஷன் இன்டைரக்ட் டாக்ஸேஷன் கொஞ்சம் அட்வான்ஸ்டு, அவ்வளவுதான். மற்றபடிலாம் எஸ்எஃப்எம் கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும். மற்றபடி மற்ற 6 பேப்பரும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? கீர்த்தனா புரிஞ்சுதா கண்ணா? ஆ ஆ ஆ சொல்றேன். 17,000 17,260ன்றது ஒரு வருஷத்தோடது கண்ணா. ஓகே, அப்போ ஒரு வருஷத்தோடது தானே. அப்போ 17,260 டிவைட் பை 1 வந்து 17,260. 2 வருஷத்தோடது வந்து 18,250, 18,020. அப்போ ஒரு வருஷத்தோடது எவ்வளோ? 9,010. 3 வருஷத்தோடது 19,001னா ஒரு வருஷத்தோடது எவ்வளோ? 4 வருஷத்தோடது 20,720னா ஆனுவல்னா என்ன? ஒரு வருஷத்தோட காஸ்ட் எவ்வளோ? ஸோ என்ன நம்ம என்ன ட்ரை பண்றோம்னா, எந்த வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு வருஷத்துக்கு ஒரு தடவை மிஷினரியை ரீப்ளேஸ் பண்ணோம், அதுக்கு என்ன இண்டிகேஷன்னா, எந்த வருஷத்துல காஸ்ட் ரொம்ப கீழே போறதோ ஆனுவல் காஸ்ட், அதுக்கப்புறம் டக்குன்னு அடுத்த இயர்ல காஸ்ட் இன்க்ரீஸ் டேக் ஓவர் ஆகிறதோ, அந்த ட்ரெண்டை நம்ம அப்சர்வ் பண்ணி இந்த வருஷத்துல எவ்ரி 7 வருஷம் the machinery has to be replaced. அதுதான் வந்து புரோட்டோகால். புரியுதா? இது ரொம்ப ஈஸி டைப் 1 ப்ராப்ளம். கேட்பாங்க கேட்பாங்க சிவா, சிவா இந்த மாதிரி சம் கேட்பாங்க சிவா. 7 மார்க். ஆமா சிவா, இது எங்களுக்கே 14 மார்க்ல வந்தது சிவா ஃபைனல்ல. ஆ நம்ம எப்படின்னா, நம்ம ஐசிஎம்ஐ கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி வேணாலும் வரும். நம்ம அப்படியே எழுந்து குதிக்கிற மாதிரி இருக்கும், இல்ல தலையை தொங்க போட்டு கீழே படுத்துக்கிற மாதிரி அப்படியே சோகமா எப்படி வரும்னே தெரியாது. ம். நம்மளது வந்து நம்மளது வேணா ப்ரெடிக்ட் பண்ண முடியும் சிவா, அது மட்டும் கஷ்டம் இது. ஆமா ஆமா, நாங்க எழுதும் போது எங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சது சிவா ஆக்சுவலா. அதுவும் நான் சொல்லியே ஆகணும். ஓரளவுக்கு டாக்ஸ் பேப்பர் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண. இன்னொன்னு எங்களுக்கு டாக்ஸ் வந்து சிங்கானியான்ற புக்ல இருந்து எடுப்பாங்க. இன்டைரக்ட் டாக்ஸ் வந்து தத்தேன்ற புக்ல இருந்து எடுப்பாங்க. ஆ டாக்ஸ்மேன் புக்ல இருந்து எடுப்பாங்க. இவங்கலாம் ஆடிட்டர் சார்லாம். மெட்டீரியலே எங்களுக்கு சரியா இருக்காது. குட்டி மெட்டீரியலா இருக்கும், இத்தினூண்டு மெட்டீரியலா இருக்கும். எங்களுக்கு அது சிங்கானியா அந்த டாக்ஸ்மேன் புக்ல இருந்து எடுப்பாங்க. தத்தை புக்ல இருந்து ஃபுல்லா இன்டைரக்ட் டாக்ஸ் கொடுப்பாங்க. அதனால எந்த சம்மெல்லாம் அதுல இருந்து தான் சிவா பிக் பண்ணுவாங்க. சிஏ சிஎம்ஏக்கெல்லாம் சிங்கானியால இருந்து இதான் அந்த மாதிரி இருந்தது. அதனால டாக்ஸ் என்னால ஓரளவுக்கு பார்த்துருக்க முடியும். காஸ்டிங் கூட சூப்பரா ஜட்ஜ் பண்ணிடுவோம்.
லா தெரியாது, இப்படியும் வரும் அப்படியும் வரும் அந்த மாதிரி. பட் காஸ்டிங்கும் டாக்ஸும் சூப்பரா ஜட்ஜ் பண்ணிடுவோம் ஸ்டேஜ் 1ல. ஸ்டேஜ் 2 எங்களுக்கு ஓவாரே கிடையாது அப்பெல்லாம். எங்களுக்கு ஸ்டேஜ் 2 வந்து வேற செட் ஆஃப் பேப்பர்ஸ் கம்ப்ளீட்லி. மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இன்டைரக்ட் டாக்ஸேஷன் 100 மார்க்குக்கு. அப்பவே நாங்க டியூட்டி டிராபேக் எல்லாத்தையும் படிப்போம் அந்த மாதிரி. எஃப்எம்ஏ இருந்தது இன்டர்ல, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஒரு பேப்பர் அங்க படிக்கும்போது. டீடைல்டா இருக்கும் சிவா. இப்ப எஃப்எம் உங்களுக்கு ஸ்பிளிட் இருக்குல்ல, அது 80 மார்க் 20 மார்க் அதெல்லாம் கிடையாது, 100 மார்க். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்ன்ற ஒரு சாப்டரே கிடையாது அப்போ. யாருமே ஏஐ பத்திலாம் யாருமே யோசிக்க மாட்டாங்க. அதனால அது வேற மாதிரி இருந்தது. ஆனா இப்போ உங்க பேப்பரை வந்து சுத்தமா ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஓகேவா? நான் இந்த 9th சம் வந்து ஓ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல எடுக்கிறேன். செம்ம டீடைல்டு சம். ஓகேவா? 10th சம் வந்து ஹோம்ஒர்க்கா போட முடியுமான்னு பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? போல்ஸ் ப்ராபபிலிட்டி கொடுப்பாங்க, அதே மாதிரி போல்ஸ் டு பி ரீப்ளேஸ்டு கண்டுபிடிக்கணும். கஷ்டமான சம் இல்ல, பார்க்க தான் இப்படி இருக்கு, ஆனா ஈஸியான சம். ட்ரை பண்ணி பாருங்க, பட் மேண்டேட்டரியா போடணும்னு அவசியம் இல்ல. 11th 12th எல்லாம் வந்து 12th சம் ஈஸியா போட்டுடலாம் ஆக்சுவலா. ஒன்று பண்ணுங்க, நான் சொல்ற சம்ஸ் மட்டும் ட்ரை பண்ணுங்க. இல்லஸ்ட்ரேஷன் 12 இதெல்லாமே ட்ரை தான் அண்ணா. இதெல்லாம் நான் சொல்லித்தரேன், விட்டுருங்க. 10th நான் சொல்லித்தரேன். 10th ட்ரை பண்ணி பாருங்க, முடிஞ்சதுன்னா பாருங்க. 10th ட்ரை. அப்புறம் 9th வேண்டாம். டில் ஹோம்ஒர்க் வந்து இல்லஸ்ட்ரேஷன் 8லேருந்து 1 ஆல்ரெடி முடிச்சிட்டிங்கன்னா ஓகே, இல்லைன்னா. ஆனா இதுக்கு மேல டிலே பண்ணாதீங்க இந்த சாப்டர். ஓகேவா? ஓகேவா? ஓகே. அஜிச்சோ, சாரி சாரி. தேங்க்யூ கண்ணா. தோ இந்த சம்மா நான் பாக்குறேன் சிவா. அப்ப இந்த சம்மா சிவா. சாரி. எப்படி சிவா பண்றது? பின்ன இப்படி பண்ண சொல்றீங்க? எங்க பின் பண்ணலாம் சிவா? புரியல, பின் பண்றதுன்னா? ஆ குரூப் செலக்ட் பண்ணிட்டேன், இதோ இங்க வந்திருக்கு. ஓ செலக்டா இப்படியா? அப்ப என்ன ஆகும் இது ஆக்சுவலா? ஓ அப்படியா? சூப்பர் சூப்பர். ஏய் தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், ரெண்டு பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். யூ கேன் ஒன்லி பின். ஓ அப்படியா? அப்ப இந்த இதை பிங்க் பண்ணிடுறான் இது. ஓஹோஹோ. ஓகே சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. தேங்க்யூ சிவா. தேங்க்ஸ் மித். தேங்க்ஸ் நந்தனா, தேங்க்ஸ் கீர்த்தனா. பை பை, தேங்க்யூ. விஜயலக்ஷ்மி குட் ஈவினிங், எப்படி இருக்கீங்க? வெரி குட். பிஆர்எஸ் போட்டீங்க கண்ணா உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும்? புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஆசம் ஆசம்.